ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான வியாழக்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கீங்களா? உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் அனைவருமே நலமா? கமெண்ட் செக்ஷனில் எங்களுக்கு நீங்கள் தெரியப்படுத்தலாம். நாங்கள் நலமாக இருக்கோம் நண்பர்களே. இன்றைய தினம் வியாழக்கிழமை. நமது ராசிக்கு என்னென்ன அதிர்ஷ்டங்கள் காத்திருக்கு, என்னென்ன விஷயங்கள் நாம் செய்யலாம், என்னென்ன செய்யாமல் தவிர்த்தாலும் நாம் நலம் பெற முடியும் என்பது போன்ற பொதுவான நமது ராசிக்கான பலன்களை இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவை நீங்கள் முழுமையாக கடைசி வரைக்கும் பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் சில முக்கியமான விஷயங்களை நீங்கள் தவற விட மாட்டீங்க. ஒருவேளை நீங்கள் மற்ற ராசிக்காரர்களாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கான ராசி பலன்களை நீங்கள் பார்க்கறதுக்காக கீழே டெஸ்கிரிப்ஷன் பகுதியில் இருக்கக்கூடிய லிங்கை நீங்கள் கிளிக் பண்ணிக்கலாம். கீழே டெஸ்கிரிப்ஷன் பகுதியில் மேசம் முதல் மீனம் வரையிலான 12 ராசிகளுக்கு உண்டான லிங்க் நான் கொடுத்துருக்கேன். ஸோ அந்தந்த ராசி பெயருக்கு நேராக இருக்கக்கூடிய லிங்கை கிளிக் பண்ணி நீங்கள் உங்கள் ராசிக்கான பலன்களை கண்டிப்பாக பார்த்துக்கொள்ளலாம். ஒருவேளை உங்கள் நண்பர்களுடைய ராசி பலன்களை பார்க்கணும்னு நீங்கள் ஆசைப்பட்டாலும் சரி, அல்லது குடும்ப மற்ற உறுப்பினர்களுடைய ராசி பலன்களை பார்க்கணும்னு ஆசைப்பட்டாலும் சரி, டிஸ்கிரிப்ஷன் பகுதியில் இருக்கக்கூடிய அந்த லிங்கை கிளிக் பண்ணி நீங்கள் அனைத்து விதமான ராசி பலன்களையும் பார்த்துக்கொள்ள முடியும் நண்பர்களே. எனவே இதை பயன்படுத்திக்கங்க. இன்றைய தினம் யாரெல்லாம் பிறந்த நாள் கொண்டாடக்கூடிய அன்பர்களாக இருக்கீங்களோ உங்கள் அனைவருக்குமே எனது இனிய உளமார்ந்த பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள் நண்பர்களே. விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் தி டே ஃப்ரம் டுடே ஃபார் அவர் ஃப்ரெண்ட்ஸ். மேலும் இன்றைய தினம் யாரெல்லாம் திருமண நாள் போன்ற சுப தினமாக கொண்டாடக்கூடிய அன்பர்களாக இருக்கீங்களோ உங்களுக்கும் எனது இனிமையான உளம் கனிந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அனைவருமே அனைத்து விதமான வளங்களையும் பெற்று நீடூழி வாழணுங்கிறது தான் என்னுடைய விருப்பம். ஸோ நீங்கள் இதை ஈஸியாக அடையணும் அப்படின்னா சித்தர்கள் வாக்கின்படி 2 முக்கியமான விஷயங்களை நீங்கள் கடைபிடிக்கணுங்க. இறைவனுடைய பரிபூர்ண அருளை நீங்கள் பெறணும் அப்படின்னா முதலாவதாக நீங்கள் மனசார கூட யாருக்கும் தீங்கு நினைக்கக்கூடாதுங்க. உங்களது சொந்த உழைப்பை மட்டுமே நம்பி வாழணும். இந்த 2 விஷயங்களை நீங்கள் சரியாக கடைபிடிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக இறைவனுடைய பரிபூர்ண அருள் உங்களுக்கு கிடைக்கும். எனவே அனைவரும் அதை பெற்றிட வேண்டி விரும்பி கேட்டுக்கொண்டு இன்றைய தின வியாழக்கிழமை ராசி பலன்களுக்கு இப்போ போகலாம் வாங்க. இன்றைய தினம் 16ஆம் தேதி பிப்ரவரி மாதம் 2023ஆம் வருடங்க வியாழக்கிழமை. தமிழ் வருடத்தில் சுபகிருது வருடம் மாசி மாதம் 4ஆம் நாள். இன்றைய தினம் ஏகாதசி திருநாள்ங்க. எனவே பெருமாள் வழிபாடு நீங்கள் கட்டாயமாக செய்யலாம். அனைத்து விதமான நல்ல நன்மைகளும் உங்களுக்கு காத்திருக்கு. ஏகாதசி விரதம் இருக்க பெருமாளை வழிபட உகந்த நாள் இன்றைய தினங்க. மேலும் இன்றைய தினம் ஒரு சுப முகூர்த்த தினமாக அமைந்துள்ளது நண்பர்களே. இன்றைய தினத்திற்கான நமது துலாம் ராசி நண்பர்களின் கிரக நிலையில் எப்படி இருக்குன்னு பார்க்கும் பொழுது இன்றைய தினம் ராசிக்கு 10ஆம் இடமான தொழில்ஸ்தானத்தை குரு பகவான் பார்த்து கொண்டுள்ளாருங்க. மேலும் 12ஆம் இடமான அயன சயன ஸ்தானத்தை குரு பார்த்து கொண்டுள்ளார். 2ஆம் இடத்தை தனஸ்தானத்தை குடும்பஸ்தானத்தை மேலும் 2 குடையவன் 2ஆம் இடத்தை பார்த்து கொண்டுள்ளது. குடும்பஸ்தானம் வாக்குஸ்தானம் தனஸ்தானம் எனப்படக்கூடிய 2ஆம் இடத்தை குரு பார்க்கிறது மிகச்சிறந்த யோகங்க. இத்தகைய சிறந்த கிரக அமைப்புகள் காரணமாக இன்றைய தினம் நமது துலாம் ராசி நண்பர்களுக்கு மகிழ்ச்சி அலை வீசக்கூடிய வகையில் இன்றைய தினம் மிகச்சிறப்பான ஒரு நாளாக அமைதுங்க. 4ஆம் இடமான கேந்திரத்தில் 4, 5 குடையவனும் 9 குடையவனும் ஒன்றாக இணைந்து கேந்திரம் பெற்றுள்ளது மிகச்சிறப்பு அமைப்புங்க. இது மாணவர்களுக்கு மிகச்சிறந்த யோகமான வாய்ப்பினை ஏற்படுத்தி தரும். உயர்கல்விக்கு தேவையான அனைத்து விதமான நிதியுதவி அல்லது நல்ல வாய்ப்புகள் எல்லாமே இப்பொழுது உருவாகக்கூடிய ஒரு சிறந்த நாளாக அமையக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு நண்பர்களே. எனவே சந்தோஷமா இன்னைக்கு இருப்பீங்க. நாள் முழுக்க மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய யோகம் இருக்கு நண்பர்களே. நண்பர்கள் மூலமாக நல்ல தகவல் வந்து சேரக்கூடிய ஒரு பொன்னான தினமா இன்னைக்கு அமையப்படுதுங்க. இன்றைய தினம் யோகா மற்றும் தியானம் போன்றவற்றை செய்து இன்றைய தினத்தை ஆரம்பிக்கிறது உங்களுக்கு நல்ல நன்மைகளை தரும் நண்பர்களே. இன்றைய தினம் நாள் முழுக்க உங்களுக்கு ஆற்றல் அதிகரித்து காணப்படும். அதன் மூலமாக இன்றைய தினம் பக்கபலமாக இருக்கக்கூடிய நண்பர்களுடைய எண்ணிக்கை இன்னைக்கு ரொம்ப அதிகரித்து காணப்படக்கூடிய சூழ்நிலை இருக்குங்க. எனவே நிறைய பேர் இன்னைக்கு உதவி செய்வாங்க. குடும்பத்துல அமைதி, மகிழ்ச்சி, ஒற்றுமை ஆகியவை கண்டிப்பாக அதிகரித்து காணப்படுது. மாற்று மருத்துவம் ஏதாவது செஞ்சீங்க அப்படின்னா உடல் ஆரோக்கியம் இன்னும் சிறப்பாக சீராகக்கூடிய ஒரு யோகத்தை நீங்கள் பெறுவீங்க நண்பர்களே. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் பழைய பாக்கிகள் கடன்களை வசூல் செய்வதில் ரொம்ப ஆர்வம் காட்டுவீங்க. குடும்பத்தில் ஏதாவது சுப நிகழ்ச்சி நடத்துறதுக்கான பேச்சுவார்த்தைகள் இப்பொழுது நடக்கும். ஆரோக்கியம் மிகச்சிறப்பாக இருக்குங்க. நிம்மதியா இருப்பீங்க. கல்வியில மிகச்சிறந்த முன்னேற்றங்கள் காத்திருக்குங்க. எனவே மாணவர்களுக்கு இன்றைய தினம் ஒரு யோகமான தினமாக அமைப்பெறுது. இன்றைய தினம் உங்களது குழந்தைகளுக்கான திருமண முயற்சிகளை தாராளமாக நீங்கள் ஏற்படுத்திக் கொள்ளலாம். அல்லது திருமண வயதில் இருந்தால் இன்றைய தினம் திருமண முயற்சிகளை மேற்கொள்ளலாம். கல்வி பயிலக்கூடிய வயதில் இருந்தால் இன்றைய தினம் நீங்கள் கல்விக்காக நிறைய பணம் செலவிட வேண்டியிருக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படுங்க. ஆனாலும் மனதில் இருக்கக்கூடிய கவலைகள் எல்லாம் நீங்கி புத்துணர்வுடன் காணப்படக்கூடிய யோகம் இருக்கு. மறைமுகமாக இருக்கக்கூடிய எதிர்ப்புகளை நீங்கள் அடையாளம் கண்டு அதை வெற்றிகளை பெறுவீர்கள். இன்றைய தினம் கடன் சார்ந்த பிரச்சனைகள் எல்லாம் குறையக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. நிறைய ஆதாயங்கள் நிறைந்த நாளாக இன்னைக்கு அமைப்படுதுங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் தேவையில்லாத செயல்களை நீங்கள் செய்யாமல் இருக்கிறது கண்டிப்பாக அப்செட் ஆகக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுத்திவிடும் என்பதனால இன்றைய தினம் நீங்கள் ஒவ்வொரு வேளையிலும் மிக கவனமாக அது எந்த அளவுக்கு உங்களுக்கு உபயோகப்படும் என்பதை யோசித்து செயல்பட வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம் நண்பர்களே. இன்றைய தினத்தை பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு தேவையான உதவிகளை நண்பர்கள் செய்வாங்க. இன்றைய தினம் மனம் கவர்ந்த காதலருடனான காதல் வாழ்க்கையில
உங்களது காதலரை சந்தித்த பிறகு, காதலரை தவிர வேறு எதுவுமே இந்த உலகத்துல முக்கியமல்ல அப்படின்ற உண்மைய இன்னைக்கு கண்டிப்பா நீங்க உணர்வீங்க. இன்றைய தினம் மிக மிக அருமையான அலுவலக பணிகளும் அமையக்கூடிய தருணம் இருக்கு நண்பர்களே. உங்க அலுவலக பணியில நீங்கள் செய்யக்கூடிய வேலைகள் மிக மிக அருமையாக இருக்கும். இன்றைய தினத்தை பொறுத்தவரைக்கும் தொடர்ச்சியான சில சண்டைகள் உங்க குடும்ப வாழ்க்கையில வாழ்க்கை துணையுடன் வரக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்பட்டாலும், அது பெரிய பிரச்சனையாக உருமாறக்கூடிய வகையில் நீங்கள் அனுமதிக்காதீங்க. அதை பெரியதாகாமல் பார்த்துக்கொள்ள வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம் நண்பர்களே. வெளிவட்டார பழக்கவழக்கங்கள்ல நல்ல மதிப்போடு காணப்படுவீங்க. மறைமுகமா இருக்கக்கூடிய எதிர்ப்புகள் எல்லாத்தையுமே இன்னைக்கு கண்டறிந்து கொள்வீங்க. இன்றைய தினம் உங்களுக்கு கடன் சார்ந்த பிரச்சனைகளும் குறையும். பெரியவர்களிடம் கொஞ்சம் அனுசரிச்சு போறது இன்னைக்கு உங்களுக்கு நல்ல பலன்களை தரும் நண்பர்களே. காரியங்களில் வேகம் இன்றைய தினம் கண்டிப்பாக அதிகரிக்கும் என்பதால் சந்தோஷமாக இன்றைய தினம் விரைவாக உங்களது காரியங்களை செய்து முடிக்கக்கூடிய யோகம் இருக்குங்க. இன்றைய தினத்தை இன்னும் சிறப்பானதாக மாற்றணும் அப்படின்னா நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணலான்னு பார்க்கலாம் நண்பர்களே. ஆனால் அதுக்கு முன்னாடி நமது துலாம் டுடே ராசி பலன் சேனலோட நீங்கள் எப்போதும் இணைந்திருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக நீங்கள் இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நாங்கள் சப்போர்ட் பண்ண நண்பர்களே. ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துதான் இருக்கீங்க. உங்கள் அனைவருக்குமே எனது மனமார்ந்த நன்றிகள். தொடர்ந்து புதியவர்களும் ஆதரவு தரும்படி வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். நமது சேனலோட எப்போதும் இணைந்திருங்கள். உங்களது பொன்னான கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் தாராளமாக எங்களுடன் ஷேர் பண்ணிக்கலாம் நண்பர்களே. இன்றைய தினத்தை என்ன சிறப்பானதாக மாற்றணும் அப்படின்னா இன்றைக்கி நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, இன்றைய தினம் நீங்கள் ஒயிட் மற்றும் சில்வர் 2 கலருமே யூஸ் பண்ணலாங்க. ரெண்டுமே இன்றைக்கி உங்களுக்கு லக்கியஸ்ட் கலராக அமையக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. மேலும் நம்பர் 4 4ஆம் நம்பர் இன்றைக்கி உங்களுக்கு அதிர்ஷ்ட எண்ணாக அமையக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது நண்பர்களே. நட்சத்திர ரீதியான பலன்களை காணும் பொழுது இன்றைய தினம் யாரெல்லாம் துலாம் ராசி நண்பர்களில் சித்திரை நட்சத்திரத்தில் நண்பர்களாக இருக்கீங்களோ இன்றைய தினம் உங்களுக்கு நல்ல ஒரு புத்துணர்வு ஏற்படுங்க. மனசில் இருக்கக்கூடிய கவலைகள் எல்லாம் நீங்கக்கூடிய ஒரு யோகம் இருக்குங்க. மறைமுகமாக இருக்கக்கூடிய எதிர்ப்புகள் என்னென்னங்கிறது நீங்கள் அடையாளம் காணக்கூடிய யோகம் இருக்குது. எனவே அதை சிறப்பாக நீங்கள் எதிர்கொண்டு எதிர்ப்புகள் எல்லாத்தையுமே வெற்றி பெறக்கூடிய வகையில் சிறப்பான நாளாக மாற்றிக்கொள்ளக்கூடிய யோகம் இன்றைய தினம் உங்களுக்கு இருக்கு நண்பர்களே. எனவே கண்டிப்பாக சந்தோஷம் உங்களுக்கு அதிகரித்து காணப்படக்கூடிய ஒரு உற்சாகமான நாள் இன்றைய தினம் நண்பர்களே. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் சுவாதி நட்சத்திரத்தில் நண்பர்களுக்கு காரியங்கள் ரொம்ப வேகமாக செஞ்சு முடிப்பீங்க. உங்கள் செயல்பாடுகளில் இன்னைக்கு துரிதமான ஒரு நல்ல சூழ்நிலை ஏற்படுங்க. வெளிவட்டார பழக்க வழக்கங்களில் உங்களுக்கு நல்ல ஒரு செல்வாக்கான மதிப்பான ஒரு நாளாக உங்களுக்கு அமையக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. விசாகம் நட்சத்திரத்தில் நண்பர்களுக்கு இன்னைக்கு கடன் பிரச்சனைகள்லாம் குறையுங்க. ஆரோக்கியத்தில் கொஞ்சம் மாற்று மருத்துவம் சம்பந்தமான விஷயங்களை இன்னைக்கு ட்ரை பண்ணிங்க அப்படின்னா உடல் ஆரோக்கியம் இன்னும் சிறப்பாக மேம்படுங்க. பெரும்பாலான விஷயங்கள் உங்களுக்கு ஆதரவு தரக்கூடிய நண்பர்களுடைய எண்ணிக்கை இன்னைக்கு அதிகரிக்கும் என்பதால் ஆதாயம் நிறைந்த நாள் இன்றைய தினங்க. நன்றி நண்பர்களே. நம்ம வீடியோ எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நம்புறேன். ஸோ அனைவருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் மறக்காமல் லைக் பட்டன் அழுத்திட்டு உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. என்னுடைய டார்கெட்டான 1 மில்லியன் லைக் அடைகிறதுக்கு நீங்கள் உறுதுணையாக இருக்கும்படி நான் வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். மேலும் நமது சேனலோட எப்போதும் இணைந்திருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்கள் எப்பொழுது சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நமக்கு சப்போர்ட் பண்ண நண்பர்களே. மேலும் உங்களது பொன்னான கருத்துக்கள் ரொம்ப அவசியம். அதை கமெண்ட் செக்ஷனில் எங்களுக்கு தாராளமாக ஷேர் பண்ணிக்கோங்க. மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் நமக்கு எப்படி அமைதிங்கிற புதிய வீடியோவில் நாளை தின வீடியோவில் உங்களை காலை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். Have a wonderful day.